வணக்கம். ரிஷப ராசி நேயர்களே வணக்கம். நான் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட பெசலே உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி முன்பே கணித்து சொல்வதுதான், நடப்பதுக்கு முன்பே சொல்வதுதான். சொன்னது மிகப்பெரிய பல விஷயம் நடந்திருக்கு, இப்பயும் நடந்துகிட்ருக்கு. மிகப்பெரிய வெற்றி நான் பெற்றிருக்கிறேன். என் வீடியோவை பார்த்தவங்களுக்கு என்னோடய வெற்றிகள் தெரியும். புதுசாக இனி பார்க்க போகும் ரிஷப ராசி நேயர்களுக்கு உங்களிடம் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி நான் சொன்ன வெற்றியை உங்ககிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன். என்னோட மிகப்பெரிய வெற்றி பார்த்திங்கன்னா 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும் சொன்ன 100% மேட்சே அப்படி தான் நடந்தது. அடுத்தது யூரோ கப் சாம்பியன் ஃபுட்பால், இது ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க. இல்லை ஸ்பெயின் 2 கோலும் இங்கிலாந்து 1 கோல் போடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 2-1 என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி கோப்பையை வென்றது. அடுத்தது 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மொதல் மேட்ச்சு ஆரம்பிப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்பே சொன்னேன். அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறாது, உள்ளே நுழையாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அரையிறுதிக்கு தகுதி பெறலை. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே இதில் இறுதி மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் மோதுவாங்க. இந்தியா வெற்றி பெற்று 2024 உலகக்கோப்பை வென்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே பெண்கள் பிரீமியர் லீக் ஃபைனல் மேட்ச்சு 2025 மும்பையும் டெல்லியும் மோதுவாங்க. இதில் மும்பை அணி வெற்றி பெறும் நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2025 சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் மேட்ச்சு ஃபைனல் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க. இல்லை இந்தியா வெற்றி பெறும் நடந்திருக்கு. அடுத்து 2025 ஐபிஎல் கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச்சில் பெங்களூரும் பஞ்சாப்பும் மோதுவாங்க. இல்லை பெங்களூர் அணி வெற்றி பெறும் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் அணி பவுலிங் செய்யும் பொழுது, ஃபீல்டிங் செய்யும் பொழுது 10 to 11 மணி இந்த நேரத்தில் கேட்ச் அவுட், விக்கெட் கீப்பர் அவுட் எடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த நேரத்தில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். மேட்சின் திருப்புமுனையே இதுதான். அடுத்து 11 to 11 இந்த அரை மணி நேரத்தில் கேட்ச் அவுட் மட்டும் ஆகுன்னு சொன்னேன். கடைசி 3 அவுட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது. மற்றும் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றம் 2025 நவம்பர் மாதம் வரை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மும்பை, டெல்லி இந்த மாநிலத்துக்கும் மற்றும் அமெரிக்கா, அர்ஜென்டினா, தென்கொரியா, ஜப்பான், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்பெயின் இந்த நாட்டுக்கும் வரலாறு காணாத கனமழை கனப்புயல் வரும் சொன்னேன். அதே மாதிரி இப்போ சொன்னது அனைத்து இடத்திலும் வரலாறு காணாத கனமழை கனப்புயல் வந்ததுன்னு அந்தந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இவை அனைத்தையுமே ஜோதிடம் ஜாதக முறைப்படி நடப்பதுக்கு முன்பே என்னோட வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் 2025 வரை உலக நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குன்னு என் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பாதிப்பு என்னென்னா, செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் இப்போ பார்த்துக்கிறாங்க. ராகுவும் கேதுவும் கூட கலந்து பார்த்துக்கும் பொழுது உலகத்துக்கு பெரிய பாதிப்பு கண்டம், தீ பாதிப்பு, இதில் உயிர் சேதம் ஆகும்னு என் வீடியோவில் முன்பே சொல்லியிருக்கிறேன். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் தாக்குவாங்க, அல்லது போலீஸ் அதிகாரிகள் கைதிகளை தாக்கி இறப்பாங்க, பாதிப்பு ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். நடந்தது. மற்றும் பார்த்திங்கன்னா சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை மிகப்பெரிய தீ விபத்து ஆகும் நடந்திருக்கு. மற்றும் ரயில் தீ விபத்து ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த விபத்தும் பார்த்திங்கன்னா சென்னை அருகே திருவள்ளுவர் ரயில் நிலையத்தில் டீசல் டேங்க் பற்றி எரிந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 17/7/2025 அன்னைக்கு திருப்பதி ரயில் நிலையத்தில்
ரயிலில் 3 பெட்டி மட்டும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2025 நவம்பர் மாதம் வரை சினிமா துறைக்கு பெரும் பாதிப்பு கண்டம் இருக்குன்னு சொன்ன அந்த பாதிப்புகளும் அதிகம் நடந்துகிட்ருக்கு. இவை அனைத்தையுமே ஜோதிடம் ஜாதக முறைப்படி பல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறது சொல்லியிருக்கிறேன். அவையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இவை அனைத்தும் என்னோடய வீடியோவில் இருக்குது, நீங்களும் பார்க்கலாம். இப்போ என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்கள் உங்களோட தன்மை எப்படி இருக்கும், இல்லை கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் நட்சத்திரம், உங்களோட குணம் நலம், உங்களோட கேரக்டர், உங்களோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லுவது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஜோதிடம் ஜாதகம் படி. பொதுவாக ரிஷப ராசினாவே இந்த ராசியில் உள்ளவங்க மிக மிக சாந்தமாக, அமைதியாக, நல்ல குணம் உள்ள ஆண் பெண்ணாக இருப்பாங்க. இவங்க சண்டை சச்சரவுக்கு போகவே மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க, வம்புக்கு போக மாட்டாங்க. சண்டை சச்சரவு வந்தால் கூட ஒதுங்கி தான் போவாங்க. இவங்க மிகப்பெரிய புத்திசாலித்தனமாகவும் நல்லா கலகலப்பாக பேசக்கூடியவங்களாகவும் நல்ல வசீகர அழகு மிக்க ஆணாவும் பெண்ணாகவும் இருப்பாங்க. ரிஷப ராசினாவே நல்ல அழகு உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்ல வசீகர பேச்சு இருக்கும், அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரிஷப ராசியில் உண்டான பெண்ணோ ஆணோ மருமகளாகவோ நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த குடும்பத்துக்கு நன்மை அதிகமாகும். ஏன்னா ரிஷப ராசியில் பிறந்தாவே குடும்பத்துக்கு நன்மை செய்யணும், குடும்பத்தை நல்ல உயர்ந்த நிலை கொண்டு வரணும், குடும்பத்தை கடைசி வரை போராடி காப்பாற்றக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசியும் துலாம் ராசியும் தான். துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கிர பகவான் தான், ரிஷப ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன் பகவான் தான். அதனால் ரிஷப ராசினாவே இதில் வரக்கூடிய பெண்ணோ ஆணோ குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாகவும் கணவனாகவும் இருப்பாங்க. குடும்பத்தை நல்ல நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவாங்க. அது ரிஷப ராசி இவங்க தான். இப்போ ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம், இதோட குணநலம் சொல்கிறேன். கார்த்திகை நட்சத்திரனாலும் கிருத்திகை நட்சத்திரனாலும் இரண்டும் ஒன்று தான். கிருத்திகை என்பது ஒரு உலகம். அந்த கார்த்திகை மாதம் அங்கே இருக்கிறாங்க. கார்த்திகைங்கிறது முருகனை எடுத்து வளர்த்த தாய்மார்கள். கிருத்திகை உலகத்தில் கார்த்திகை பெண்கள் வாழ்வதனால் கிருத்திகை கார்த்திகை என்று பெயர் பெற்றது. இந்த கிருத்திகை நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். இந்த சூரியனுக்கு கடவுள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான், 6 படி முருகப்பெருமானை வணங்கலாம், சிவபெருமானை வணங்கலாம், திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் வணங்கலாம், பழனி மலை முருகப்பெருமானை வழங்கலாம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆணோ பெண்ணோ 1 வயசுலேருந்து 6 வயசு முடிக்க பிறந்த இந்த காலகட்டத்தில் மிக மிக சுறுசுறுப்பாக நல்லா வேகமாக இருந்திருப்பாங்க. அப்பா அம்மா பேச்சுக்கு அடங்காமல் நல்லா துருதுருவாகவும் இருக்கிற பொருளை உடைக்கிறதும், பக்கத்து வீட்டில் போனால் அந்த பொருளை உடைக்கிறது, பெரியவங்களை பார்த்தா கன்னத்தில் அடிக்கிறது, இது ஒன்று. அந்த சின்ன வயசில் அதிக குறும்பும் மிக மிக சுறுசுறுப்பு மிக்கவராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருந்திருப்பாங்க. அந்த 6 வயசுலேருந்து 16 வயசு முடிக்க அந்த 10 வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரனாவே சூரியனோட ஆதித்யம் தான் வரும். நல்ல இவங்க உடம்பு நல்லா சூடாக இருக்கும், நல்ல கோபம் அதிகம் செய்வாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அரசு வேலையில் அதிகம் பேர் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. மிக பெரும் தொழில் அதிபர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. மிக பெரும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்மேன் அதிகம் இந்த நட்சத்திரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்ணோ ஆணோ இருந்தால் கொஞ்சம் கோபமும் அதிகாரம் செய்வாங்க. ஆனால் குடும்பத்துக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்து குடும்பத்தை நல்ல நிலை காப்பாற்றக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த
பெண்ணோ ஆணோ நிச்சயமாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்களா முழுமையாக இருப்பாங்க. இவங்க நல்ல தொழில் வளம் வரும், நல்ல வசீகர அழகு முகம் இருக்கும், சாந்தமாக அமைதியாக தான் இருப்பாங்க, சண்டை சச்சரவுக்கு போகவே மாட்டாங்க, புத்திசாலித்தனமாக நல்ல நிலைக்கு வருவாங்க. இவங்க குடும்பம் முக்கியம்னு குடும்பத்தை மேலே அதிகம் கவனம் செலுத்துவாங்க. மற்றும் பெரிய வெற்றிகள், நல்ல லாபம், தொழில் உயர்வு, அதிர்ஷ்டகரமான புத்திர பாக்கியம் இவங்களுக்கு அமையும். அடுத்து ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம்னாவே பார்த்தீங்கன்னா இது சந்திரனோட நட்சத்திரம். கண்ணபிரான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். இந்த நட்சத்திர அதிபதி சந்திரனோட மனைவி பார்த்தீங்கன்னா ரோகிணி. அதனால் அவங்க மனைவியோட பேரில் தான் இந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அமைந்திருக்கு. சந்திரனுக்கு 27 மனைவிகள் இருக்கிறாங்க. 12 ராசியில் 27 நட்சத்திரம் இருக்குது. அந்த 27 நட்சத்திரமும் சந்திரனோட மனைவி. அதில் சந்திரனுக்கு ரொம்ப பிடித்தமான உயிருக்கு உயிரான மனைவி பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியை தான் சந்திரனுக்கு பிடிக்கும். அதனால் சந்திரன் இங்கே ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமாக இருக்கும் பொழுது இவங்கள மனநிலை ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் மிக மிக அழகு மிக்க மங்கையாகவும் நல்ல சாந்தமாக பேசக்கூடியவங்களும் வசீகர அழகு கொண்டவங்களும் சண்டை சச்சரிக்கு போகாமல் அமைதியாக எல்லா விஷயத்தையும் வெற்றி பெற வைப்பாங்க. கணவனுக்கு பிரியமான நல்ல மனைவியாக இருப்பாங்க. இந்த ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் ஒரு பெண்ணு வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அந்த குடும்பம் மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த வீடு நல்ல சுப மங்களம் பெருகி உயர்ந்த நல்ல நிலைக்கு வரும். கடைசி வரை இந்த ரோகிணி நட்சத்திர பெண் மருமகளாக வந்தால் குடும்பத்தை நல்ல முறையில் காப்பாற்றுவாங்க. கடைசி முறையும் குடும்பத்துக்கோசரம் தியாகம் பண்ணி நல்லா வாழ்வாங்க. இவங்க வந்தாவே அதிர்ஷ்டம் பெருகும். கணவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரியமானவங்களாக இந்த ரோகிணி நட்சத்திர பெண் இருப்பாங்க. அதிர்ஷ்டமான பெண்ணு தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். ஆண் இருந்தாலும் வசீகர அழகும் நல்லா சாந்தமாக பேசுவாங்க, சண்டை சச்சரிக்கு போக மாட்டாங்க. மனைவிக்கு பிரியமான கணவராகவும் குடும்பத்துக்கு பிரியமான கணவராகவும் தன்னோட குடும்பம் நல்ல வசதி வைஃபோட நல்ல நிலைக்கு வரணும்னு நல்லா குடும்பத்துக்கோசரம் சம்பாரித்து வாழக்கூடியவங்க தான் இந்த ரோகிணி நட்சத்திர ஆண். ரோகிணி நட்சத்திரம் மிக சிறப்பு மிக்க நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உண்டானவங்க 3ஆம் பிறை சந்திரனை பார்த்தீங்கன்னா அதிகம் வலிமை பெறும், நல்லது நடக்கும். அடுத்து ரிஷப ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு கடவுள் பார்த்தா முருகப்பெருமானும் ஸ்ரீ ராகவேந்திரன் சொல்லலாம். ஸ்ரீ ராகவேந்திரன் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதிகம் வேகமாகவும் கோபமாகவும் அதிகாரம் செய்யக்கூடியவங்களா ஆணோ பெண்ணா இருப்பாங்க. ஆனால் இந்த நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரிக்கு போக மாட்டாங்க. சாந்தமாக அமைதியாக தன் குடும்பத்தை உயர்ந்த நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்வாங்க. தான் குடும்பம் முக்கியம், குடும்பத்துக்கு அதிகம் சேர்த்து வைக்கணும், குடும்பம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு கடைசி வரை போராடி குடும்பத்தை நல்ல நிலைக்கு கட்டாயமாக காப்பாற்றுவாங்க. இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை மருமகளாக வந்தால் அந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல யோகா அதிர்ஷ்டம் உண்டான பெண்ணாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் நல்ல யோகா மிக்க ஆணாக இருப்பாங்க. தன்னோட குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு நல்ல நிலைக்கு வசதி வாய்ப்போட பெருகணும், அதுக்கோசரம் நல்லா உழைப்பாங்க, பாடுபடுவாங்க. குடும்பத்துக்கோசரம் மட்டுமே இவங்க நல்லா சேமிப்பாங்க, உயர்ந்த நிலைக்கு குடும்பத்தை கொண்டு வருவாங்க. இல்லை மருமகனாக வந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செஞ்ச குடும்பமாக இருக்கும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம் போலீஸ் அதிகாரி, அதிகம் டாக்டர், மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, மற்றும் ரியல் எஸ்டேட் அதிபர், மற்றும் பெரும் தொழில் அதிபர்கள், பெரும் ஹோட்டல் அதிபர்கள், மிக சிறந்த நீதிபதிகள், பெரும் பப்ளிக் பிரபலமான வக்கீல்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இந்த நட்சத்திரம் வெற்றி பெற நீங்கள் முருகப்பெருமான வணங்கலாம். பொதுவாகவே இந்த ரிஷப ராசியில் உண்டான ஆணோ பெண்ணோ தனக்கு மருமகளோ வந்தால் அந்த குடும்பத்தை முழுமையாக நல்ல நிலையில் காப்பாற்றக்கூடிய
நபரே இந்த ரிஷப ராசிக்காரங்க தான். அதிலும் ரிஷப ராசியில் ஒரு பெண்ணு மருமகளை வந்தால் அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி வந்த மாதிரி அந்த குடும்பம் நல்ல நிலைக்கு அந்த பொண்ணு கடைசி வரை இருந்து குடும்பத்தை காப்பாற்றுவோம். மற்றும் இந்த ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா 50% ஆண்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பிற பெண்கள் நேசிப்பாங்க, காதலிப்பாங்க, உங்கள் மேலே ஆசை வைப்பாங்க, உங்கள் மேலே விருப்பம் வைப்பாங்க. இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மீது 50% பேர் அவங்க அந்த ஆசை பெண்கள் வந்தாலும் நவுந்து ஒதுங்கி போயிடுவாங்க. மீது 50% மட்டும் நீங்கள் திருமணம் ஆனாலும் தெரிஞ்சும் பிற பெண்கள் உங்கள் மேலே ஆசை வைப்பாங்க. இதில் மிகப்பெரிய எச்சரிக்கையாக நீங்கள் தயவுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். மிச்சப்படி ரிஷப ராசியில் உண்டான ஆணோ பெண்ணோ ஒரு பெண்ணுக்கு கணவனாக அந்த ரிஷப ராசியில் வந்தால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரிஷப ராசியில் உண்டான ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி மருமகளாக வந்த மாதிரி அந்த வீடு விருத்தி ஆகும். மற்றும் இந்த ரிஷப ராசி நல்ல சாந்தமாக அமைதியாக தான் இருப்பாங்க. சண்டை சச்சரிக்கு போக மாட்டாங்க. முதல் பார்த்தீங்கன்னா குடும்பம் நல்ல நிலைக்கு வரணும். குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் வாங்கி தருவாங்க. குடும்பம் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நல்ல நிலைக்கு இவங்க செய்வாங்க. பொதுவாக ரிஷப ராசினாவே மிகப்பெரிய இன்பமாக சுகமாக ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு வாழ்க்கை. அதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி அனைத்தும் அதை அடைவாங்க. அது கிடைக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. மற்றும் உங்கள் ஜாதகத்தை இப்போ சொன்னது வெறும் 20% மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். மீதி உங்கள் ஜாதகம் உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதை தெரிஞ்சிங்கன்னா மீதி 100% உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு அணுகுங்க, ஜாதகம் பார்க்கலாம். இல்லை உங்கள் வீட்டிலேயே அருகில் இருந்தால் நல்ல ஜோதிடராக இருந்தால் அவரிடமும் ஜாதகம் பார்த்து உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.